துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கின்றது. மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கின்றார். மாதத்தின் முதல் பகுதியில் அவர் ஆட்சி என்பதை தாண்டி மூல திரிகோண வலுவில் இருக்கின்றார். ஒரு கிரகம் மூல திரிகோண வலுவில் இருந்தால் அதிகப்படியான நல்ல விஷயங்களை, நல்ல பலனை தரும். ஏன்னா மூல திரிகோண வலுவில் தான் ஒரு கிரகம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணா நம்ம ஒரு நல்ல மனநிலையில் இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் கிரகங்களுக்கும் பொருந்தும். அதனால மாதத்தின் முதல் பகுதி துலாம் ராசியினருக்கு மூல திரிகோண வலுவில் இருக்கும் ராசிநாதனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதை துலாம் ராசியினர் ஏற்கனவே, இந்த பாசிட்டிவிட்டியை துலாம் ராசியினர் ஏற்கனவே ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். சரிங்களா? பாசிட்டிவிட்டி என்பதை தாண்டி புதிய வேலை கிடைப்பது, தொழில் அமைவது, திருமணம் கைகூடுவது, ரொம்ப நாளா இருந்து வந்த ஒரு பிரச்சனை தீர்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மாதத்தின் முதல் பகுதி 12ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் கேதுவும் இணைந்து இருக்கின்றார்கள். சோ 12ஆம் வீடு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இதனால செலவுகள் சற்றே அதிகமாக இருக்கலாம். உங்களுடைய தூக்கமும் சற்றே பாதிக்கப்படலாம். சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள் அமையலாம். இந்த பயணங்களால் அலைச்சல் உண்டாவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. மாதத்தின் 2வது பகுதி புதனும் சூரியனும் 1ஆம் வீட்டிற்கு, அதாவது ராசிக்கு வந்து விடுகின்றார்கள். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ராசிக்கு வர 1ஆம் வீட்டுல பிரச்சனை இல்லை. அதனால மாதத்தின் முதல் பகுதியில் இருந்த வீண் விரயங்கள், தூக்கமின்மை போன்ற விஷயங்கள் மாதத்தின் 2வது பகுதி வெகுவாக குறையும். சரிங்களா? துலாம் ராசியினருக்கு இவ்வளவு நாள் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த, அதாவது ஒரு 4-5 மாசமா பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கும் குரு, 8ஆம் வீட்டில் இருக்கும் குரு. அத்தகைய குரு 10ஆம் தேதியிலிருந்து வக்ரமாக இருக்க போகின்றார். ஓகே. வக்ரம்னா என்ன? பின்னோக்கி போவது போல் தோன்றக்கூடிய ஒரு நிலை. அஷ்டமத்து குருவால், 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் தேவையற்ற மாற்றங்கள், தயக்கங்கள், மறைமுக பிரச்சனைகள், அதாவது வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து போன்ற பிரச்சனைகள் துலாம் ராசியினரை பாதித்தது. ஸோ இப்போ ரெட்ரோகிரேடா, அதாவது வக்ரமாக இருக்க போவதால் நான் கூறிய தேவையற்ற மாற்றங்கள், தயக்கங்கள், மறைமுக பிரச்சனைகளிலிருந்து துலாம் ராசியினருக்கு விடுதலை, ரிலீஃப்னே சொல்லலாம். ஒரு 3-4 மாதங்களுக்கு அந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே. அதே நேரம் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால், ஓகே, நான் கூறிய தேவையற்ற மாற்றங்கள், தயக்கங்கள், மறைமுக பிரச்சனைகள் இப்பொழுதுதான் அதிகமாக இருக்கும். எவ்வளவு நாளைக்குன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம். அந்த வக்கரமா இருந்து அவர் நேர்கதிக்கு போறார் இல்லைங்களா? அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு நேர்வலுவில் இருக்காரா, வக்கரமா இருக்காரா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? மற்றபடி அக்டோபர் மாதம் அருமையாக இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்களே ஏற்கனவே இதை உணர்ந்திருப்பீர்கள். ஓகே. அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக முயலுங்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.